ஓகே. வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சத்து நிறைந்த கருவேப்பிலை சாதம். இந்த கருவேப்பிலையில புரதசத்து, விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கால்சியம், பீட்டா கரோட்டின், அயன் அந்த மாரி நெறைய சத்துக்கள் இருக்கு. அது உடம்புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடி வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, அப்புறம் சுகரை குறைக்கிறதுக்கு, பிபி அந்த மாரி எல்லாத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த கருவேப்பிலையில நெறைய சத்துக்கள் இருக்கு. இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி நம்ம நிறைய உணவுகள் செய்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இதில் ஒரு சுவையான உணவு கருவேப்பிலை சாதம். இந்த சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. எடுத்து 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலப்பருப்பு ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 1/2 கப்பு நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். அந்த வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கணும். அதாக கூட நான் 8 வரமிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா போட்டுக்கோங்க. நான் 8 வரமிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு கருவேப்பிலை நான் பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதை நான் நல்லா உருவி சுத்தப்படுத்தி கழுவி நான் ஈர துணியில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்காதீங்க. நம்ம உள்ளவே நிழல்லையே உலர்த்தி நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை திரும்பவும் வெறும் வாணலிலே அதே வாணலிலே போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுக்கும் பொழுது அது கலர் மாறக்கூடாது. அதனால் அதில் இருக்கிற ஈரம் போகிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பாக கூட இந்த வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு அதில் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 கப்பு நல்லெண்ணெய்